ரிஷபம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்தில் உங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை விட மூன்றாவது நபரினால் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்பட்ட குழப்பங்கள் தான் அதிகமாகவே இருக்கும். மூன்றாவது நபர் எப்பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள் கால் எடுத்து வைக்கிறார்களோ அப்பொழுதே உங்களுடைய குடும்பத்துக்குள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது என்று தான் கூற வேண்டும். அதுதான் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் கூட உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாராவது ஒருவரை உங்களுடைய குடும்பத்தை விஷயத்தில் அவர்கள் நான் ஒரு முடிவை தேடி கொடுக்கிறேன் என்று கூறிய முடிவுகளை நீங்களும் எடுத்திருப்பீர்கள். ஆனால் அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராகு அல்லது சனியின் தாக்கங்கள் ஏற்படும் பொழுது நிம்மதியான குடும்பத்தில் புயல் வீச தொடங்குவது போல ஒரு நிகழ்வுகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். அது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியுமான ஒரு வாழ்க்கையும் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் இந்த ஒரு நபர் வந்ததுமே ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று தெரியாமல் மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த ஒற்றுமையை குலைப்பதற்காகவே உங்களுடைய வீட்டிற்குள் ஒரு 3ஆம் நபர் நுழைந்து அவர் மென்மேலும் உடைய மனதிற்குள் ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்தார். அவங்களுடைய சொந்தக்காரராகவோ பக்கத்து வீட்டுக்காரங்களாகவோ அல்லது நண்பர்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த நபர் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கஷ்டத்தையும் கவலைகளையும் தேடி கொடுத்த குடும்பத்தில் தேவையில்லாத 2ஆம் கட்ட ஒரு குழப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்திருப்பார். நேரில் வரும் பொழுது பாசமலை பொழிவது போல நடித்து பின்னால் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக புறம் பேசிக்கொண்டு குடும்பத்திற்குள் மிகப்பெரிய சந்தேக புயலையும் குழப்பத்தையும் இன்னும் விதைத்து கொண்டே தான் அந்த நபர் இருந்திருப்பார். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். இதனாலேயே இப்போதும் மங்களகரமாக இருந்த உங்களுடைய வீட்டுக்குள் நிம்மதி என்பது மறைந்துவிட்டு தினமும் வாக்குவாதங்கள் என்பது நிறைந்து அது மென்மேலும் உங்களுடைய குடும்பத்தை கஷ்டத்திலும் கவலைகளிலும் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உறவினர்கள் முன் தலை குனிந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக ஏற்பட்டது. ரிஷபம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில தருணங்கள் பண இழப்பை விட அதிகமாக வலிக்கும். அதில் ஒன்று என்ன தெரியுமோ, நம்முடைய குடும்பத்தினர் அல்லது உறவினர்கள் முன் நம்ம அவமானப்படக்கூடிய அந்த ஒரு தருணங்கள் தான். யாருக்கு முன்னாடி நம்ம அவமானப்பட்டாலும் நம்முடைய மனது என்பது ஒன்றும் தோணாது. அந்த ஒரு நிமிடத்தோட அதோட முடிந்துவிடும். ஆனால் நம்முடைய உறவினர்கள் முன் நம்ம அவமானப்பட்ட பின் இவர்கள் முன்னாடி அவமானப்பட்டு விட்டமே என்று மனதிற்குள் ஒரு தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் இன்னும் வந்து கொண்டுமே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்பட்டது. அதை இன்னும் நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாமல் கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு அது மறக்க முடியாத நினைவாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு சூழ்நிலை உங்களை கட்டுப்பாட்டிற்குள் வெளியே நடத்தியிருக்கலாம். வேலை இழப்பு, பண நெருக்கடி, குடும்ப பிரச்சனை அல்லது தவறான புரிதல் எதுவாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற கவலைகள் கூட உங்களது மனதை மிகவும் பாதிக்கவும் போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கூட நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். ஆனால் காலங்கள் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கும் என்பது உங்களுக்கு இப்பொழுதுதான் புரியும். ஒரு நாள் நடந்த சிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முழு அடையாளமாக மட்டும் இருக்காது. அந்த அனுபவங்கள் உங்களை உடைப்பதற்காகவும் நடந்தவைகள் கிடையாது. இன்னும் உறுதியுடன் நீங்கள் மீண்டும் எழ வைக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த ஒரு முடிவு ஏற்பட்ட பிறகுத்தான் உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை என்பது வந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை இப்படியே இருந்தால் எதை நோக்கி போகும், இனிமேலாவது நம்ம வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே யோசித்து சரியான ஒரு பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுக்கணும். அப்படி நீங்க எடுத்த பாருங்கள் தன்னம்பிக்கையோடு. அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றம் என்பதை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்படும். உடைய குழந்தைகள் இதுவரைக்கும் என்ன ஒரு செயல் செய்தாலும் அதனால பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறிய உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் நன்மைகள் என்பது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. சேமித்த பணம் கூட உரிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கலாம். பணம் விஷயத்தில் எந்த விதமான கவலைகளும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படாது. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை மேற்படிப்புக்காக நீங்கள் வெளியூர் அனுப்பக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கலாம். அனுப்பவா வேண்டாமா, குழந்தைகள் கெட்டு விடுவார்களா, நம்மை விட்டு பிரிந்து இருந்து கொள்வார்களா என்ற மனங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றப்படும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் கருத்துக்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அதுவே உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு என்பதை தேடி கொடுக்கும். மூன்றாவதாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவற்றோருக்கு உதவிகளை செய்து மனம் மகிழக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். புதுமையான சில செயல்களில் ஈடுபாடுகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட தருணங்கள் நீண்ட நாட்கள் கிடையாது, மிக அருகில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இனிமையானதாக இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். அந்த இனிமைதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்துக்கும் நன்மைகள் என்பதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தேடி கொடுக்க போகுது. 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வை காரணமாக தம்பதியருக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் 3ஆம் நபர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் முற்றிலுமாகவே நீங்கி இப்பொழுது ஒரு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அது ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யத்துடன் வாழத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிடும். கடந்த காலத்தில் இழந்த சந்தோஷங்களையும் படுக்கையறை அமைதிகளையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வாரி வழங்கி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பிரிய நினைத்த தம்பதியர்கள் கூட சுற்றத்தாரின் முன்னிலையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிட்டது. உங்களுடைய துணையின் மூலம் உங்களுக்கு புதிய அதிர்ஷ்டங்களும் சொத்து சேர்க்கைகளும் உண்டாக்கி யோகங்கள் கைகூடி வந்து போதுமான அளவுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய நம்பிக்கை என்பது பிறந்து எல்லா மனிதரையும் நம்பக்கூடிய ஒரு தருணங்களும் ஏற்படும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. எந்த விதமான கவலைகளும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படாது. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை மேற்படிப்புக்காக நீங்கள் வெளியூர் அனுப்பக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கலாம். அனுப்பவா வேண்டாமா, குழந்தைகள் கெட்டு விடுவார்களா, நம்மை விட்டு பிரிந்து இருந்து கொள்வார்களா என்ற மனங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றப்படும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் கருத்துக்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அதுவே உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு என்பதை தேடி கொடுக்கும். மூன்றாவதாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவற்றோருக்கு உதவிகளை செய்து மனம் மகிழக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். புதுமையான சில செயல்களில் ஈடுபாடுகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட தருணங்கள் நீண்ட நாட்கள் கிடையாது, மிக அருகில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இனிமையானதாக இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். அந்த இனிமைதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்துக்கும் நன்மைகள் என்பதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தேடி கொடுக்க போகுது. 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வை காரணமாக தம்பதியருக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் 3ஆம் நபர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் முற்றிலுமாகவே நீங்கி இப்பொழுது ஒரு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை